தமிழலை ஆன்மீகம் நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். வருகிற தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் என்ற பெயரில் பிறக்க உள்ளது. பொதுவாக நம்மை பொறுத்தவரையிலே பாரத கலாச்சாரத்தின் அடிப்படையில் தமிழர்களான நமக்கு சித்திரை மாதம் முதல் நாள் இந்த தமிழர்களுடைய, தமிழ் மக்களுடைய, தமிழகத்தினுடைய அனைத்து தரப்பு தமிழ் பேசக்கூடிய பெருமக்களுடைய முதல் புத்தாண்டாக விளங்குகிறது. அந்த வகையிலே 60 வருடங்கள், மொத்தம் ஒரு வருடத்திற்கு 60 சிறப்பு மிகுந்த, அதாவது நம்முடைய சனாதன தர்மத்திலே 60 வருடங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் இந்த வருடம் பராபவ வருடம் என்று பேசப்படுகிறது. 18 சித்தர்களில் இடைக்காடர் என்ற சித்தர் ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்குமான பலனை சொல்லி இருக்கிறார். இந்த வருடத்திற்கான பொது பலனை நாம் தற்பொழுது பார்க்கவிருக்கிறோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன், தமிழ் புத்தாண்டு எப்படி அமையப் போகிறது என்பதையும் நாம் இந்த நிகழ்விலே காணவிருக்கிறோம். முதலில் பராபவ வருடத்தை பற்றி இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மேதினியில் என்று அந்த பாடலிலே அவர் சொல்லுகிறார், மழை பிற்பகுதியில் மிகுதியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பால் வளம் நன்கு பெருகும், கால்நடைகள் வளர்ச்சி பெறும், பயிர்கள் விவசாயங்கள் செழிக்கும் என்று பேசியிருக்கிறார். ஆனால் மழை மட்டும் முக்கால்வாசி கடலில் தான் அதிகம் பெய்வதற்கான வாய்ப்பு, மலைப்பிரதேசங்களிலும் கடலில் பெய்வதற்கான வாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு தமிழ் வருடத்திற்குமே நவக்கிரகங்களில் ஒருவர் அரசராக வருவார், மந்திரியாக வருவார், இப்படி பல நுட்பங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய, அதாவது இந்த பராபவ வருடம் சிறப்பு மிகுந்த ஒரு செவ்வாய்க்கிழமை என்று பிறக்கிறது. அதிலும் முக்கியமாக சதய நட்சத்திரத்திலே இந்த வருடம் பிறக்கிறது. இந்த பராபவ வருடத்திற்கான குரு ஆச்சாரியனாக, அதாவது அரசராக, பராபவ வருடத்திற்கான ராஜாவாக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் விளங்குகிறார். மந்திரியாக செவ்வாய் பகவான் விளங்குகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பெடுக்கிறாங்க. எனவே அரசராக யார் வருகிறார் என்பதை பொறுத்து நாம் அதனுடைய பலன்களை பற்றியெல்லாம் பேசலாம். அந்த அடிப்படையிலே பராபவ வருடத்தை பொறுத்தவரையிலே குரு பகவான் இந்த தமிழ் வருடத்திற்கு ராஜாவாக விளங்குவதால், குரு என்றாலே ஆச்சாரியன், மிகப்பெரிய பேராசான் என்றெல்லாம் பார்க்கிறோம். எனவே அந்த குரு எதனை குறிக்கிறதோ அவையெல்லாம் உயர்நிலை பெறும். பொதுவாக ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் உயர்நிலை எய்தும். கோவில்களில் திருப்பணிகள், கும்பாபிஷேகங்கள் போன்ற விஷயங்கள், யாகங்கள், ஹோமங்கள் பெருக ஆரம்பிக்கும். அதைப்போல ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள் போதிக்கக்கூடிய எல்லோருக்குமே இந்த வருடம் ஒரு சிறப்பான வருடமாக விளங்கும் என்பதை நாம் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும். அதைப்போல குரு பகவான் தனகாரகன், அதாவது அவருக்குரிய விசேஷம் செறிந்த விஷயத்திலே, அதாவது உலோகத்திலே பொன் என்பது அவருக்கான உலோகமாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் தங்கத்தினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் சொல்லும் பொழுது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பார்கள். அவரே அரசராக வருவதால் எல்லா தரப்பினருக்குமே நல்ல காரியங்கள் சரியாக நடக்கும். அதாவது ஒவ்வொரு இல்லத்திலும் சுபகாரியங்கள் நடக்க வேண்டிய சரியான தருணத்தில் நடந்துவிடும், தாமதம் ஏற்படாது என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும். அதே சமயம் முக்கியமாக இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய காலத்திலே சனி பகவான் எந்த ஒரு சூழலிலே இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மீனம் வீட்டிலே, அதாவது மீன ராசியில் தான் பெயர்ச்சியாகி இருக்கிறார். குரு பகவான் இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகுதான் அடுத்தது அவருடைய பயிற்சி நடைபெறப் போகிறது. ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இடம், இதையெல்லாம் வைத்துத்தான் பொதுவான பலனை நாம் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது இந்த காலகட்டத்திலே அரசியல் ரீதியாக நாம் பார்க்கும் பொழுது தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதையும் நாம் சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது தேர்தல் என்று வரும் பொழுது கணிக்கவே இயலாத அளவுக்கு சூழல்கள் வரப்போகின்றன. ஏனென்றால் சனி இருக்கக்கூடிய வீட்டிலே, அதாவது மீன ராசியிலே, மீனத்துடைய வீட்டில், குருவோட வீட்டில் சனி பகவான் இருக்கிறார். அவரோடு சூரியனும் அமர்ந்திருக்கிறார். குரு வீடு, சனி அமரக்கூடிய இடம், சூரியனும் அமர்ந்திருக்கிறார். இந்த நிலை எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது சூரியனும் சனியும் எதிரிகள், 2 எதிரிகள் ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக சொல்லும் பொழுது கோபத்திற்கான தெய்வம், போர் குணத்திற்கான வடிவம், யுத்தத்திற்கான தெய்வம் என்று பார்க்கக்கூடிய செவ்வாய் பகவானும் அவர்களோடு இணைந்து கொள்கிறார். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்காசியாவில் கடுமையான போர் பதட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.
எந்த இடத்துல யார் ஜெயிப்பாங்க என்று சொல்லக்கூடியாத ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. ஒருத்தருக்கு ஒரு சமயம் ஒருத்தருடைய கை ஓங்குது, இன்னொரு பக்கம் இன்னொருத்தருடைய கை ஓங்குது. இதெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த மீன வீட்டில் சனி பகவானும், சூரிய பகவானும், செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடியதன் காரணம் என்று பார்க்க வேண்டும். அதுவும் கேது பகவான், ராகு பகவானுடைய அமைவிடங்கள், அவர்கள் பார்க்கக்கூடிய கோணங்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதே சூழல் தமிழக அரசியலிலும் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் பிரதிபலிக்க வாய்ப்பு உள்ளது. எப்படி என்று பார்க்கும் பொழுது, அதாவது மிகப்பெரிய ஜோதிடர்கள் கணித்து சொல்லி இருக்கிறார்கள். தேர்தலுடைய முடிவு என்பதே கணிக்க முடியாமல் இருக்கும். தாமதப்படுத்தப்படலாம். ஒரு 2, 3 இடத்துல பார்த்தீங்கன்னா, நீதிமன்றத்தை அணுகிதான் முடிவுகள் கிடைக்கும்னு சொல்றாங்க. இதைவிட இன்னும் ஒரு சிறப்பா சொல்லணும்னா, யாருக்குமே பெரும்பான்மை என்பது மிக அரிதாகத்தான் சொல்ல வேண்டும். பெரும்பான்மையே இருக்காதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, குரு இருக்கக்கூடிய இடம், இவர்கள் கிரகங்களுடைய சுழற்சியெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இதுவே குரு பகவான் ஜூன் மாசத்துல வந்து பயிற்சி ஆவறார். அவர் முன்னாடி பயிற்சி ஆனா கூட நாம சொல்லலாம். ஆனால் அப்படியான சூழல் இல்லாமல் இருக்கு அப்படினாலே, அரசியல் ரீதியிலும் எதையும் நாம் கணிக்க முடியாத சூழல் ஏற்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்ததாக விவசாயம் நன்கு செழித்திருக்கும், பயிர்கள் நன்கு செழிப்பான நிலைக்கு செல்லும். இந்த பராபவ வருடத்திற்கான தேவதை மந்தாகினி என்ற பெயரில் வருகிறாள். அது மட்டுமல்லாமல் இந்த வருடத்தை கணக்கீடு பண்ணிட்டு நாம் பார்க்கும் பொழுது எல்லா துறையினருமே நன்கு பயன்பெறுவார்கள். கொஞ்சம் பணப்புழக்கம் குறைவா இருக்கும்னு சொன்னாலும் மங்கள காரியங்கள் அதிகமாக நடக்கும். ஏனென்றால் அரசராக குரு பகவான் விளங்குகிறார். அதனால் இந்த வருடம் நமக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தாது என்று நிச்சயமாக சொல்லலாம் என்று சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் இந்த வருடம் நடக்கப் போகிறது என்பதை நாம் காணவிருக்கிறோம். பராபவ வருடத்தினுடைய பலன்களாக 12 ராசிகள் என்னென்ன நற்பலன்களை பெறப்போகிறார்கள் என்பதை நாம் இந்த நேரத்திலே சிந்திக்கப் போகிறோம். மேஷராசியை பொறுத்தவரையிலே சிறப்பான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். என்ன சார், சனிப்பெயர்ச்சி எல்லாரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, நீங்க நல்லா இருக்குங்கிறீங்கன்னு சொன்னால், அடுத்ததாக வரக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு புத்தம் புதிய ஒரு பொலிவை ஏற்படுத்தப் போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் நிறைவு பெற்றுவிடும். வீட்டிற்குள் இருந்த கசப்புகள், மனக்கசப்புகள், கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் எல்லாம் மாறப்போகிறது. குழந்தைகள் விஷயத்தில் முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது. வேலை இல்லாமல் திண்டாடியவர்கள் ஒரு 2 மாதத்துல நல்ல வேலையில ஜாயின் பண்ண போறாங்க. இதெல்லாம் நீங்க வந்து எழுதியே வச்சுக்கலாம். சரி, இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்த கடவுளை வணங்கணும், எந்த கோவிலுக்கு போகணும்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மேஷராசியைச் சேர்ந்தவர்கள் எல்லோருமே பழனி முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். சார், பழனிக்கெல்லாம் போக முடியாது, பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவில் சொல்லலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தாராளமாக அருகில் இருக்கக்கூடிய சிவாலயம் அல்லது தனிப்பட்ட முருகப்பெருமான் விளங்கக்கூடிய ஆலயத்தில் செவ்வாய்க்கிழமை சென்று எல்லோரும் 2 தீபங்கள், அது நெய் தீபங்கள் ஏற்றலாம், எண்ணெய் தீபம் ஏற்றலாம், அவரவருடைய மனதிற்கு விருப்பமாக செவ்வாய்க்கிழமை என்று சென்று முருகப்பெருமானுடைய சன்னிதானத்தில் யாரெல்லாம் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு இந்த தமிழ் வருடம் மிகச் சிறப்பான வருடமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ என்னிடத்தில் வைணவர்களும் கேட்பார்கள். வைணவ பெருமக்கள் சொல்லுவாங்க, இப்போ நாங்கள் மேஷராசியாக இருக்கோம், நாங்கள்லாம் வந்து பெருமாளை தவிர இன்னொரு தெய்வத்துக்கு போய் சேவிக்க முடியாது, பரண்யாசங்கள் சரணாகதி செய்து விட்டோம், நாங்கள் என்ன செய்யலாம் என்றால், மேஷராசிக்காரர்கள் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது அருகாமையில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளை பார்த்து பானகம் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் என்னெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருந்தீங்களோ, என்னென்ன நடக்கணும்னு நினைச்சீங்களோ அதெல்லாம் இந்த வருடம் நடக்கப் போகிறது. நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? ஏற்கனவே சனி பகவான் பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காரு. ஏற்கனவே நீங்க நடந்து போனாலே பறந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கான வருடமா இந்த வருடம் இருக்கு. அதனால நீங்க திட்டமிட்டு வைத்திருந்த காரியங்கள் எல்லாம் அமோக வெற்றியை பெறும். பாடம், அதாவது தேர்வு எழுதக்கூடிய மாணாக்கர்கள் முதல் நிலையில் தேர்வு பெறுவதற்கு வாய்ப்பு. அதேபோல் ஊடகத்துறையைச் சேர்ந்தவர்கள், திரைப்படத்துறையில் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். அதை போல இன்னும் சொல்ல போனால், இந்த ரிஷபராசிக்காரர்கள் மிகப்பெரிய கலை ஆர்வம் மிக்கவர்கள். யாரெல்லாம் முதல்ல நாட்டியம் வந்து அரங்கேற்றம் பண்ணணும், நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, முக்கியமாக விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள், அவர்களும் சாதிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விளங்கப் போகிறது. முக்கியமாக இந்த ரிஷப ராசிக்காரங்க என்ன பண்ணணும்னா, நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அதாவது நம்முடைய தாய் தந்தையரை பெற்றெடுத்த பெரியோர்கள், பாட்டி தாத்தாவுக்கெல்லாம் வழக்கமாக நீங்கள் காலையில் இறைவனை எப்படி வழிபாடு செய்கிறீங்களோ அது மாதிரி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதங்கள் பெற்று வர வேண்டும் முதல்ல.
அடுத்ததாக ரிஷபராசி என்று சொல்லும்போது சுக்கிரனுடைய வீடு சந்திரன் அதில் உச்சம் பெறுவதனால் ரிஷபராசி அன்பர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமால் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது சிறப்பு. சரி, ஒரு பிரசித்தி பெற்ற கோவிலா சொல்லலாமா அப்படின்னா, சுக்கிரன் தலைமையேற்று இருக்கக்கூடிய திருவரங்கம் பெருமாள் வெள்ளிக்கிழமையில போய் ரிஷபராசிக்காரர்கள் தரிசனம் செய்தால் மிக மிகச் சிறப்பு. சார், ஸ்ரீரங்கம்ங்கிறது எனக்கு தொலைவா இருக்கு, எனக்கு நிறையா பணிகள் இருக்கு, நான் எப்படி போயிட்டு வர முடியும் அப்படின்னு கேட்பவர்களுக்கு 2 எளிமையான வழிகளை சொல்லுகிறேன். உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம், ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு மகாலட்சுமி சன்னிதானத்துல மஞ்சள் பொடி வாங்கி தரலாம். மஞ்சள் பொடி அபிஷேகமா இருக்கலாம், இல்ல குங்குமம் குடுக்கலாம். குங்குமம் வந்து ஒரு பாக்கெட்டா வாங்கி குடுக்கலாம். குடுத்துட்டு வெள்ளிக்கிழமையில பிரார்த்தனை பண்ணீங்கன்னா, உங்கள் இல்லத்தில் பணத்திற்கு குறைவு இருக்காது. சரி, அதுவும் போக முடியவில்லை, வேற என்ன எளிமையா பண்ணலாம்? அதுவும் சொல்லுகிறேன். ரிஷபராசிக்காரர்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை காலையில 6லிருந்து 7 மணிக்குள்ள சுக்கிரஹோரையில நெய் விளக்கை ஏத்தி வச்சு, வில்வ இலை, தாமரை இதழ்கள் கொண்டு வந்து மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் இல்லத்தில் வச்சு வணங்கலாம். பால்ல கல்கண்டு போட்டு நிவேதனம் செய்து பருகினாலும் அந்த தித்திப்பான பாலை போலே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் வருடம் சிறப்பாக அமையப் போகிறது. இது ரிஷப லக்னத்துக்கும் பொருந்தும். இப்ப நான் சொல்லக்கூடியது லக்னம் ராசி 2க்கும் சேர்ந்துதான். அதனால ரிஷபராசிக்காரர்கள் தித்திப்பான ஒரு ஆண்டாக இந்த பராப வருடம் அமையப் போகிறது. அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்கள் என்றாலே அறிவில் சிறந்தவர்கள். சனி பகவான் மிகப்பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாங்க. அதனால அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் மிகப்பெரிய ஒரு அனுகிரகத்தை செய்ய போகிறது. அதனால அவர்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இப்படி எப்படிலாம் வாழணும்னு நினைச்சாங்களோ அந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பது இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது. பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடும். இதுவரை மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிணக்கள் ஏற்பட்டு விவாகரத்து வரைக்கும் கூட போயிருக்கும். அதெல்லாம் மாறி ஒன்று கூடக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கப் போகிறது. முக்கியமாக சொல்லும் பொழுது குழந்தைகள் அவங்க படிப்பில் வந்து கவனம் செலுத்தி மிகப்பெரிய அளவுக்கு பாராட்டுதல்களையும் சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக விளங்குகிறது. சரி, ஊடகத்துறை, சினிமாத்துறை, அரசியல், மருத்துவம், இந்த துறைகள் எப்படி இருக்கும்னா எல்லாத்திற்குமே சாதகமான ஒரு வருடம் என்று சொல்லலாம். எதுலையுமே குறை கிடையாது. ஏன்னா குரு பகவான் அனுகிரகம், சனி பகவானுடைய ஆசீர்வாதம் 2 இருக்கும் பொழுது ராகு கேதுக்கள் சஞ்சாரம் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். அதாவது அதிக காரமோ அதிக உப்போ இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். அதிலிருந்து கண்டிப்பாக விடுபடுவதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் ஒன்று இருக்கிறது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி ஆலயம், கூத்தனூரில் இருக்கக்கூடிய சரஸ்வதி ஆலயத்திற்கு போய் சென்று வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறையும் கிடையாது. சரி, எனக்கு கூத்தனூர் போவதற்கு கஷ்டமா இருக்கு, நான் வேற என்ன பண்ணலாம்? புதன்கிழமை என்று காலை 6லிருந்து 7 மணிக்குள்ளாக வரக்கூடிய புதன் ஹோரையில் லக்ஷ்மி ஹயக்ரீவரை இல்லத்திலேயே வழிபாடு நடத்தி ஏலக்காய் மாலை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவகீந்திரபுரம் கடலூரில் ஹயக்ரீவ பெருமாள் இருக்கார், அவருக்கு வந்து அந்த ஏலக்காய் மாலை போடலாம். அப்படி இல்லைன்னா நங்கநல்லூரில் ஹயக்ரீவ பெருமாள் இருக்கார், மாம்பலத்தில் சத்யநாராயண பெருமாள் கோவிலையும் ஹயக்ரீவர் இருக்கார். இந்த ஹயக்ரீவ பெருமாள் எங்கெங்கெல்லாம் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த பெருமாளுக்கு உங்களால் முடிந்தது ஒரு 54 ஏலக்காய் 108 ஏலக்கான்னு அழகாக மாலையாக தொடுத்து அந்த எம்பெருமானுக்கு போட்டுவிட்டு வந்தால் வாழ்க்கை, தொழில் எல்லாமே ஒளி பொங்கி பிரகாசிக்கும் என்பதை எழுதி வைத்துக் கொள்ளலாம். அப்படி எங்கேயுமே போக முடியல அப்படின்னா இருந்த இடத்திலேயே நம் இல்லத்தில் ஹயக்ரீவ பெருமாளை பிரார்த்தனை செய்து ஹயக்ரீவாய ஹயக்ரீவம் ஹயக்ரீவாய ஹயக்ரீவம் என்று யாரெல்லாம் மிதுனராசிக்காரர்கள் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த வருடம் வசந்த காலமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருடம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே சொன்னதுதான். சனி பகவான் அவர்களை விட்டு நகர்ந்துட்டாரு, 2 கையும் தூக்கி ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் இன்னும் 2 மாதங்களில் பெயர்ச்சி அடைய போகிறார். அதாவது ஒரு கோல்டன் டைம், ஒரு தங்கமயமான ஒரு காலம் என்று கடகராசி என்பவர்களுக்கு நாம் இதை சொல்லலாம். ஆனால் பல கடகராசி அன்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மழை விட்டாலும் தூவானம் விடாத மாதிரி எனக்கு இன்னும் கால் வலி எல்லாம் இருக்கு, குதிகாலில் எக்கச்சக்கமான வலி இருக்கு, நான் வந்து நிறைய தேர்வுகள் எழுதினாலும் அந்த முடிவுகள் வருவதற்கு தாமதமாகுது, நான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தாலும் பல விஷயங்கள்லாம் மறந்து போகுது அப்படின்னா அதற்கு என்ன காரணம்? ராகு கேதுக்களுடைய சஞ்சாரம். அதனால தான் அவர்களுக்கு இந்த குழப்பங்கள் வருகிறது. பொதுவாகவே இந்த பராப வருடத்தில் கடகராசி அன்பவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து அபரிமிதமான பலன்கள் காத்துள்ளன. இது ஏதோ வந்து போகிற போக்கில் சொல்ல போகிறது இல்லை, இது உண்மையிலேயே கிரக சஞ்சாரம் அப்படி திரும்பும் பொழுது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கடகராசிக்கு தரப்போகிறது. சரி, கடகராசிக்காரர்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம்? கடகம் என்றாலே சந்திரனுடைய வீடு. அவர்கள்
உடனடியாக ஒரு பௌர்ணமி தினத்தன்று திருமியச்சூர் ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி என்று சொல்லக்கூடிய லலிதாம்பிகை அம்மனை சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அந்த அம்பாளை பௌர்ணமி அன்னைக்கு பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் இல்லத்தில் பௌர்ணமியாகவே திகழும். ஏன்னா அந்த சந்திரனே அந்த அம்பாள்கிட்ட தான் இருக்காங்க. எனக்கு திருமியச்சூர் போக முடியல அப்படின்னா ஒரு வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்பிகையை காஞ்சிபுரம் சென்று தரிசனம் செய்யலாம். வேறு ஏதாவது ஒரு தலம் சொல்லுங்களேன். கண்டிப்பாக கடகம்னாலே அம்பிகை, அம்பிகை என்றாலே கடகம் தான். இந்த அரக்கோணத்திற்கு பக்கத்தில் நெமிலி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஒரு சத்திரம், அதாவது பார்ப்பதற்கு ஒரு பஜனை மடம் மாதிரி ஒரு அற்புதமான ஆலயம் காத்துட்ருக்கு. அந்த ஆலயம் தான் ஸ்ரீ பாலாம்பிகை ஆலயம். பாலா திரிபுர சுந்தரி 18 சித்தர்களுக்கும் தாயாக விளங்கக்கூடிய பாலாம்பிகை பாலா அங்கே காட்சி தராங்க. அங்கே போய் ஜெயித்து வந்தவர்கள் மிக அதிகம். மிகப்பெரிய திரைப்பிரபலங்கள் போயிருக்காங்க, நீதியரசர்கள் போயிருக்கிறார்கள், மிகப்பெரிய கலைத்துறையினரெல்லாம் போய் வெற்றியை வரமாக வாங்கி வந்திருக்கிறார்கள். அதனால் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் ஒரு பௌர்ணமி இன்னைக்கோ செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையிலையோ கடகராசி என்பர்கள் அந்த நெமிலி பாலா சந்நிதி இல்லை காமாட்சி அம்மன், காஞ்சிபுரம் காமாட்சி, அப்படியும் இல்லை என்றால் திருமியச்சூர் லலிதாம்பிகை, இது எங்கேயுமே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா உங்கள் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் தனிக்கோவில் தெய்வமாக காட்சி தரக்கூடிய அம்பிகையை வழிபாடு செய்து அந்த அம்பிகைக்கு எலுமிச்சம்பழ மாலை சாட்டுவது, துர்க்கையம்மன் வழிபாடு மிகப்பெரிய உயர்வை தரும். ராகு காலத்தை கொண்டு நம்ம பிரார்த்தனை செய்தாலும் கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வளமான எதிர்காலத்தை இந்த வருடம் தரப்போகிறது. அதனால துர்க்கை வழிபாடு, அம்பிகை வழிபாடு நாம் எண்ணிய எண்ணத்தை ஏற்றம் பெற வைக்கும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி தினம்னு வந்துருச்சா வீட்டில் சத்யநாராயண பூஜை பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற அம்பிகையை போய் தரிசனம் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் தைரியமாக கால் மேலே கால் போட்டு உட்காரலாம். அதற்கு இந்த பராபவ வருடத்தினுடைய இறைவன் உங்களுக்கு பக்கபலமாக விளங்கப் போகிறார். சிம்ம ராசிக்கு எத்தகைய பலன்களை தரப்போகிறது என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப மனசு பாதிக்கப்பட்டிருக்காங்க. சனி பயிற்சி எங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது, அது இன்னும் 2.5 வருஷம் எங்களை பாடாப்படுத்த போகுது. அதில் இந்த பராபவ வருஷம் எங்களுக்கு என்ன பெருசாக செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பராபவ வருடத்தில் இன்னும் 2 மாதங்களில் பயிற்சி பெறக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஆத்ம பலத்தை தரப்போகிறார். சிம்மராசிக்காரர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் சாப்பிடக்கூடிய உணவில் சற்று பார்த்து கொள்ள வேண்டும். அதாவது கெட்டுப்போன உணவுகள் இருக்கக்கூடாது. நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றால் ராகு பகவானுடைய அந்த ஒரு சுழற்சி அப்படி இருக்கிறதுனால உணவில் கவனம் செலுத்த வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம். பொதுவாக சிம்மராசிக்காரர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏன்னா இந்த நேரம் ஒரு பரபரப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். மற்றவங்களோட சிம்மராசிக்காரங்க வேகமாக இருப்பாங்க. ஒரு தப்பு நடந்தால் உடனே கோபப்பட்டுருவாங்க. அதனால் அந்த கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மிகவும் பொறுமையை கடைபிடிப்பது வாழ்வில் ரொம்ப அவசியம், எல்லாத்துக்குமே அவசியம். இந்த காலகட்டத்தை சிம்மராசிக்காரர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சரி, இவர்களுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மூடிக்கொண்டு சிவாலயம் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்தில் சென்று ஞாயிற்றுக்கிழமை என்று யாரெல்லாம் வழிபாடு நடத்துகிறார்களோ ஒரு 10 நிமிஷம் போய் சிவபெருமானை பார்த்த மாதிரி நந்திக்கு பக்கத்தில் அமர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு வெற்றியை அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக அமைந்துவிடும். ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு முயன்றால் முடிந்தால் திருவண்ணாமலை சென்று அண்ணாமலை நாதரை தரிசனம் செய்யலாம். சார், அண்ணாமலையார் உள்ள கோயிலுக்கு போகிறதுக்கே அவ்வளோ கூட்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி தரிசனம் பண்ணுறது நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கிரிவல பாதையில் வலம் பிரார்த்தனை செய்யலாம். அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார், எங்களுக்கு அதுக்கெல்லாம் முடியாது. அதாவது நான் முடிந்தவர்களை பற்றி சொல்லலை, இயலாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பதிவை நான் கொடுக்கிறேன். ஒருவேளை அப்படி சிம்மராசிக்காரர்கள் திருவண்ணாமலை போக முடியவில்லை என்று சொன்னால் அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு என்னைக்கு போனோம், ஞாயிற்றுக்கிழமையில போனோம். போயிட்டு நெய் விளக்கு சிவபெருமானுக்கு ஏற்ற வேண்டும், விநாயகப் பெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்ற வேண்டும். அதே சமயம் உங்களால் முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யலாம். இதை விட இன்னும் எளிமையாக ஏதாவது சொல்லுங்களேன் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்களா, ஞாயிற்றுக்கிழமை இல்லத்திலேயே காலையில் 6 to 7 மணிக்குள்ளாக சூரிய ஹோரையில் நெய் தீபம் ஏற்றி சூரிய நாராயண பெருமாளை ஓம் ஆதித்யாய நமஹா என்று சொல்லி ஒரு 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லி வீழ்ந்து வீழ்ந்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். அப்படி வணங்கினீர்கள் என்றால் கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளில் உங்கள் வாழ்வில் நீங்கள் என்ன சாதிக்க வேண்டுமோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு நற்பலனை இறைவன் தந்து விடுவான். அதனால் சிம்மராசிக்காரர்கள் கலங்கவே வேண்டாம். கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. எப்படி வரப்போகிறதுன்னு சொன்னால், நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய நிதானம், அமைதி, பொறுமை உங்களை
வாழ்வில் இமயம் வரை கொண்டு செல்லும் என்று தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கன்னிராசிக்காரர்கள், காலபுருஷனுடைய வீட்டில் கன்னிராசி அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு ராசியாக விளங்குகிறது. பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியோ குரு பெயர்ச்சியோ நல்ல பலன்களை தான் கொடுத்துட்ருக்கு. கன்னிராசின்னு சொல்லும் பொழுதே மிகப்பெரிய அறிவாளிகள், சிந்தனைவாதிகள், நுட்பம் மிகுந்த செயல்பாட்டுக்காரர்கள் நம்ம சொல்லலாம். அதனால் யாரும் செய்ய முடியாததை இந்த கன்னிராசிக்காரங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. ஏன்னா இதில் தான் விநாயக பெருமானுடைய ஹஸ்தம் நட்சத்திரம் வருது. அதனால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் எதையும் நுட்பத்தோடு செய்வதால் இந்த பராபவ வருடம் அவர்களுடைய அறிவுக்கும் ஆற்றலுக்கும் அங்கீகாரம் தரக்கூடிய வருடம் என்றே சொல்லிவிடலாம். இந்த கன்னியாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிறைய பிரயாணங்கள் போவார்கள், நிறைய புனித யாத்திரைகள் செல்வாங்க, கோவிலுக்கு போவாங்க, சொந்தக்காரங்க, கல்யாணம், ஒரு நிச்சயதார்த்தம், கும்பாபிஷேகம், புனித காரியங்கள், நல்ல விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் நடக்க போகுது. அதனால் கன்னியாராசிக்காரர்கள் வீட்டிலேயே இருக்க முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்ல விஷயங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுப விரயம், அதாவது நிறைய பணங்கள் சுபகாரியத்துக்கெல்லாம் செலவு பண்ணுவீங்க. அது ரெட்டிப்பாக நமக்கு திரும்பவும் வரப்போகுது. அதனால் வீட்டில் நிம்மதிகள் இருக்கும். நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நடந்து போகும் பொழுது, அதாவது மாடியில் நடந்து போகிறீங்க, வீட்டில் நடந்து போகிறீங்க, அப்படி போகும் பொழுது அடி எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்கிறதுனால தவறாக நினைக்க வேண்டாம், வழிக்கு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வேகமாக ஓடுறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கனாலே போதுமானது. அதே மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சிரிக்க சிரிக்க பேசக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்தவர்கள். அதனால் இந்த கன்னியாராசிக்காரர்கள் என்ன செய்ய வேணும்னு கேட்டிங்கன்னா, அருகில் பக்கத்தில் இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும், மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லணும். முக்கியமாக கன்னியாராசியைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் தனித்துவம் பெறக்கூடிய காலகட்டம், கன்னியாராசியைச் சேர்ந்த கலைத்துறையினர் விருது பெறக்கூடிய காலகட்டம், ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு பதக்கம், ஏதாவது இந்த வருஷத்தில் ஒரு சின்ன ஒரு அவார்டாவது ரிவார்டாவது வாங்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வருஷமாக இருக்குது. சரி, கன்னியாராசிக்கு என்ன கோவில் போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள். அந்த வரதராஜ பெருமாள் வாழ்வை, அதாவது தியாக வரதன் அந்த பெருமாளுக்கு பேர். அந்த ராமானுஜரையும் சுவாமி தேசிகரையும் இந்த உலகத்திற்கே வழங்கிய பெருமாள் என்றால் அந்த காஞ்சி வரத பெருமாள் தான். அதனால கண் கொடுத்த பெருமாளும் அவர் தான். அதனால கண்டிப்பாக கன்னியாராசிக்காரர்கள் ஒரு முறையேனும் காஞ்சிபுரத்திற்கு கண்டிப்பாக சென்று உங்களுடைய நட்சத்திரம், அதாவது கன்னியாராசியில் நிறையா நட்சத்திரங்கள் வரும் இல்லையா, ஹஸ்த நட்சத்திரம் வருது, நிறையா நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரக்காரர்கள் உங்கள் நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அந்த பெருமாளை போய் பார்த்தீங்கன்னா சிறப்பு. அப்படி போக முடியலைன்னா தன்வந்திரி பெருமாள் எங்கு இருக்கிறாரோ, வாலாஜாபாத்தில் கூட ஒரு தன்வந்திரி பெருமாள் இருக்காரு, அப்போ தன்வந்திரி வழிபாடு செய்தாலும் உங்களுக்கு வெற்றியை வாழ்வில் தரும். அதனால் இந்த பராபவ வருடம் கன்னியாராசிக்காரர்களுக்கு வாழ்வில் சிறந்த வெற்றியை தரப்போகிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். துளாராசிக்காரர்கள், ஏன்னா சனி பகவான் துளாராசியில் உச்சம் பெறுகிறார். ரொம்ப அற்புதமான ஒரு பார்வையை துளாராசியும் சனி பகவான் செலுத்துகிறார். அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியும் சாதகமான பலன்கள். எல்லா ராசியுமே துளாராசிக்கு ஒரு பெரிய ஒரு ஆதரவோடு செயல்படக்கூடிய காலம் என்பதனால் நீங்கள் எத்துணை காலம் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினச்சிங்களோ ஒவ்வொன்றாக சாதிக்கக்கூடிய நேரம். அதே தருணம் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சோம்பேறித்தனங்கள் வரும், நிறையா பேர் வருவாங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தினம் வாய்ப்புகள் அப்படியே கொட்டி கிடக்கும். கதவை தட்டி மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதனால் வரக்கூடிய மகாலட்சுமியை வீட்டில் அமர வைத்து பூஜிக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது. அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளே கிடையாது. நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான தமிழ் வருடம் இந்த பராபவ வருடம். சரி, மொத்தமாக சொல்லியாச்சு. அப்போ இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கிறதுனா, கண்ணை மூடிக்கொண்டு துளாராசிக்காரர்கள் வைஷ்ணவ திவ்யதேசத்தின் முதல் திவ்யதேசமாக விளங்கக்கூடிய திருவரங்க பெருமாளை கண்கூடாக ஒரு வெள்ளிக்கிழமை என்று போய் தரிசனம் செய்தாலே போதுமானது. அவருங்க போய் தெய்வத்திட்ட யாசிக்கவே வேண்டாம், அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு. அருகாமையில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்ம பெருமாள் சன்னதிக்கு போய் ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரம் பிரதோஷம் வேளையில் பானகம் கொடுப்பது, அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பெருமாளுக்கு தேவையான அபிஷேகத்திற்கான பொருட்களை கொடுப்பது, ஒன்றுமே இல்லையா துளசி கொண்டு கொடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியை ஈட்டும். கவலையே பட வேண்டாம். வாழ்வில் நிம்மதியை இந்த பராபவரிடம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. முக்கியமாக வீட்டில் இருந்தபடி இந்த துளாசிக்காரர்கள் ஏதாவது வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில் 6லிருந்து 7 சுக்கிரஹோரையில் எழுந்து மொச்சை தானியம் வெல்லத்தோடு கலந்து வைத்து நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய குத்து விளக்கையே மகாலட்சுமியாக பாவித்து, நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்க சக்கர கதாகஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே என்று சொல்லி மகாலட்சுமிக்கு மல்லிகை, முல்லை
இது போன்ற புஷ்பங்களை சமர்ப்பணம் செய்து நம்முடைய இல்லத்து பெருமாளை வழிபட்டால் நிச்சயமாக பெற்ற வெற்றி அமோக வெற்றியாக வாழ்வில் அவர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் தொடரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் என்று சொல்லும் பொழுதே அவர்கள் உழைப்பதற்கு அஞ்சாதவர்கள், ஆளுமை திறன் மிக்கவர்கள். இவங்களும் செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் வராங்க. அதனால கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா டப்புன்னு அமைதியாக இருப்பாங்க. ஒரு தப்பு நடந்தால் டக்குன்னு வந்து தேள் கொடுக்கு மாதிரி கொட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. இது இயல்பு தான். ஆனால் பொறுமைசாலிகளாகவும் விளங்குவார்கள். எதையும் தாங்கக்கூடிய மன வலிமை அவர்களுக்கு உண்டு. ஒரு ஆளக்கூடிய திறன்கிறதுனால எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பையும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவாங்க. இராணுவம், காவல்துறை, தீயணைப்பு மீட்புத்துறை, இந்த காப்பாற்றக்கூடிய துறையில் யார் இருப்பார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக விருச்சிகம் மேஷராசிக்காரர்கள் தான் அதிகம் பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ராசி இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சனி பகவான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 80% நற்பலன்களை கொடுக்கிறார். அடுத்து வரக்கூடிய குரு பகவான் அவர்களை உயர்த்துவதற்காக காத்திருக்கிறார். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, பேச்சு, அதாவது நாம் பேசக்கூடிய பேச்சில் நிதானம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது பெற்ற மகனாக இருக்கலாம், கட்டிய மனைவியாக இருக்கலாம். நாம் எங்கிருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலையிலும் நீங்கள் அந்த இடத்தில் பொறுமையை கடைபிடியுங்கள். ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா வரப்போகுதுன்னா அந்த இடத்த நீங்கள் எதுவும் கருத்து சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவது நல்லது. ஏன்னா விருச்சிக ராசி அந்த கோபம், அந்த ஆத்திரம் டப்புன்னு வரதுனால தபால ஒரு வார்த்தை வந்துடும். அதனால் அந்த வார்த்தை பெரிதாக கொண்டு வந்து அவர்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தும். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. விருச்சிக ராசியை சேர்ந்திருக்கக்கூடிய விளையாட்டுத்துறை, காவல்துறை ஊழியர்களுக்கெல்லாம் அவர்களுக்கான ப்ரமோஷன் இப்போ வாழ்க்கையில் கிடைக்கும். இப்போ இது காலம் வரைக்கும் எனக்கு வந்து ஓய்வூதியமே வராமல் இருந்துச்சு, அதெல்லாம் அற்புதமாக வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து 2-3 அவார்டு வாங்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு வருவாங்க. அதாவது வர்த்தகம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கெல்லாம் லாபம், பெரிய அளவுக்கு லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் விளங்குகிறது. விருச்சிக ராசியைச் சேர்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு, யாரெல்லாம் விருச்சிக ராசியில் விவசாயம் சேர்ந்த மக்கள் இருக்காங்களோ அமோக விளைச்சல் காத்துட்டு இருக்கு. ஏன்னா செவ்வாய் என்பவன் பூமிக்காரகன். அந்த பூமியில தான் நம்ம பயிர் பண்ணுறோம். அதனால அற்புதமான பலன்கள் காத்துட்ருக்கு. கவலையே படாதீங்க. விருச்சிக ராசிக்கு வெற்றி கதவை தட்டி கொண்டு வீட்டுக்குள்ளே வரப்போகுது. சரி, நாங்கள் என்ன சார் கோயிலுக்கு போகலாம்? விருச்சிகம் என்றால் செவ்வாய், செவ்வாய் என்றால் யார்? முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்பவர்களுக்கு வெற்றி வாழ்வில் நிச்சயம். திருச்செந்தூர்லாம் எங்கே சார் போக முடியும்? அங்கே உள்ளவங்கள போகிறதே கஷ்டமாக இருக்குது. பக்கத்தில் ஏதாவது கோயில் சொல்லக்கூடாதா அப்படின்னா, நிச்சயமாக அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம். நம்ம சென்னையில் நீங்கள் இருந்தீங்கன்னா வடபழனி முருகப்பெருமான் ஆலயம் கண்டிப்பாக வசந்தத்தை வாழ்வில் உங்களுக்கு ஊட்டி தரும். சரி, பக்கத்தில் வேறு ஏதாவது கோயில், போரூர் முருகன் சன்னிதானம் போகலாம். சிறுவாபுரி முருகன் வழிபாடு, வீடு மனை இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஒரு முறை நீங்கள் போனாலே அற்புதமாக கொடுத்து விடுவார். வீட்டில் என்ன சார் வழிபாடு பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமையில் 6-7 செவ்வாய் ஹோரையில் அற்புதமாக எண்ணெய் விளக்கு ஏற்றி கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தீங்கன்னா கவலை என்பது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லவே இல்லை என்று சொல்லலாம். இந்த பராப வருடம் கவலை இல்லாத நல்வாழ்வை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தரப்போகிறது. நல்வாழ்த்துக்கள். இந்த தனுசு ராசிக்கு தலைவராக விளங்கக்கூடியவர் ஆச்சாரியன் குரு பகவான். இவர்தான் பராப வருடத்தினுடைய ராஜாவா வரார். அதனால தனுசு ராசிக்காரர்களுக்கு பொறுப்புகள் நிறைய வரும். பாரங்களை நம்ம நிறைய சுமக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி வரும்பொழுது நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்வீர்கள். ஒரே டைமில் ஒரு 5-6 ஒர்க்கு சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். மற்றபடி பயப்பட வேண்டாம். அதனால் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் என்பது ஒரு 2-3 மாதங்களில் பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்து தேர்வெல்லாம் எழுதியிருப்பாங்க. அந்த தேர்வு எழுதுனவங்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கப் போகிறது. அதைப்போல் நாங்கள்லாம் இந்த வெளிநாடு போனோம்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போவும் கிடைக்கலன்னா உடனே பாஸ்போர்ட் விசாவெல்லாம் கிடச்சிரும். இது காலம் வரைக்கும் நாங்கள் கட்டிட்டு இருந்த வீடு பாதியில் நிற்கிதுங்க. வீடே கட்ட முடியல. கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் செய்து விடுவீர்கள். திருமணமே ஆகாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் ஆண்களோ பெண்களோ நிறைவாக வரக்கூடிய ஆவணிக்குள்ளே கல்யாணமாகி அமோகமாக இருக்க போகிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வீட்டில் வந்து இன்றைக்குமே உழைப்பாளர்கள்னு பேர். எந்த வீட்டில் தனுசு ராசி இருந்தாலும் அவங்க தான் வீட்டில் ஃபுல்லாக வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்கள வச்சு தான் மற்றவங்களாம் வேலை வாங்குவாங்க. ஆனால் இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களை உட்கார வச்சு மற்றவங்களாம் வேலை செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் தனுசு ராசிக்கு காத்துட்டு இருக்கு. இந்த பராப வருடம் சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது. சரி, நாங்கள் எதில் சார் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அலுவலகத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது அமைதியாக இருங்கள். உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்கள் மனதிற்கு பட்டதுன்னு சொல்கிறத விட இது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். அதே மாதிரி தயவு செய்து கடன் வாங்க வேண்டாம். கடன் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
கடன் கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். இதை நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கடமையா வச்சுக்கணும். அதே மாரி நீங்கள் வந்து இந்த மின்சார விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா, மின்சார ரீதியாக சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் பார்த்துங்க. சரி, தனுசு ராசிக்காரர்கள் என்ன கோயிலுக்கு போலாம்? அவங்க என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருமே நிச்சயமாக வாழ்வில் உயர்வு பெறுவதற்கு பிரம்மா பூஜித்த பிரம்மபுரீஸ்வரர் திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று ஜாதகமெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணுறோம் இல்லையா? பிரம்மாவே தனி கோவில்ல இருக்கார். வியாழக்கிழமையில போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக மாறும். அடுத்தது ரொம்ப சிறப்பா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில காஞ்சி மகா சுவாமிகள் ஆராதித்த, அவர் அடிக்கடி போய் வணங்கக்கூடிய இறைவன் தான் தேனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர். அந்த சுவாமியை போய் தரிசனம் செய்தாலும் மிகப்பெரிய வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பரிசுகளை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய காலகட்டமா இந்நேரம் இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் எங்களுக்கு போக முடியல, என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு சிறப்பா இத நான் கண்டிப்பா சொல்லணும். தஞ்சாவூர்ல திட்டைன்னு ஒரு தலம் இருக்கு. ராஜ குரு பகவான் விளங்குகிறார். இந்த தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரே ஒரு வியாழக்கிழமையிலயாவது அந்த ராஜ குரு பகவான போய் பார்த்துட்டு மஞ்சள் ஆடை, முல்லைப்பூ சமர்ப்பணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை போய் தரிசனம் பண்ணுவதும் மிக மிக சிறப்பு. இல்லத்திலேயே நாங்க என்ன சார் பண்ணலாம்னா, பசுமாடு கன்னுக்குட்டி இருக்கு இல்லையா? அந்த பசுமாடு கன்னுக்குட்டிக்கு வியாழக்கிழமை தோறும் அருகம்புல், வாழைப்பழம், வெல்லம் இதெல்லாம் குடுத்தீங்கன்னா, இறைவனை நீங்கள் வீட்டுக்கே அழைத்து வந்த பலனை தந்துவிடும். அதனால தனுசு ராசிக்காரர்கள் கவலையே பட வேண்டாம். பராபவ வருடம் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தரப்போகிறது. இந்த பராபவ வருடத்தில் மகர ராசிக்காரர்கள் எப்படியான பலன்களை பெறப்போகிறார்கள்? நான் ஆரம்பத்திலேயே சனிப்பெயர்ச்சியிலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, முதல் இடம் மகர ராசிக்கு தான் தரப்பட்டிருக்கு. மகர ராசிக்கு முழுமையான விடுதலையை சனி பகவான் கொடுத்து விட்டார். அதனால அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சி ரொம்ப அற்புதமா இருக்கு. ராகு, கேது கூட உங்களுக்கு சப்போர்ட்டடா இருக்காங்க. அப்புறம் என்ன குறை? மகர ராசிக்காரர்கள் வைத்ததே சட்டம்னு இருக்கலாம். நீங்கள் வாழ்நாள்ல இந்த ஒரு 2029க்குள்ள உங்கள் வாழ்வை நீங்கள் செட்டில் ஆகி விடலாம். நாங்கள்லாம் வாழ்க்கையில வெற்றி பெறணும். இந்த வசந்தமான வெற்றியை தரக்கூடிய வருடம் தான் இந்த பராபவ வருடம் உங்களுக்கு. அதனால பெரிய அளவுக்கு பரிகாரமே கிடையாது. நீங்கள் அதாவது சைக்கிள்ல நம்ம வந்து மிதிச்சுக்கிட்டே இருக்கோம். இறக்கத்தில போகும்போது மிதிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. தானே சக்கரங்கள் சுழன்று செல்லும்னு சொல்லுவாங்க. அத நீங்க பார்த்துருக்கலாம். அது மாரி நீங்கள் உழைத்த உழைப்புக்கு, பட்ட கஷ்டத்திற்கான மிகப்பெரிய அங்கீகாரத்தை, வெற்றியை இந்த பராபவ வருடம் முழுமையாக உங்களுக்கு கொடுக்கப் போகிறது. பெரிய பரிகாரம் ஒண்ணுமே கிடையாது. இருந்தாலும் நாங்க ஏதாவது பரிகாரம் செய்யலாமா அப்படின்னா, மிகவும் வாழ்வில் கஷ்டப்படக்கூடிய ஏழை எளிய மக்களை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உணவு வாங்கி கொடுக்கிறது. திருநங்கைகளுக்கு உங்களால் முடிந்த ஆடைகள் அல்லது செருப்பு போடுறாங்க இல்லைங்களா? அந்த செருப்ப தானமா குடுக்கறது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக மகர ராசிக்காரர்கள் நீர்மோர் பானகம் குடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாரி நீங்க எந்தெந்த கோவில்களுக்கு போறீங்களோ, அந்த கோவில ஒட்டுன குளங்கள் இருந்ததுன்னா, அந்த மீன்களுக்கு வந்து பொறி போடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. பொறி போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு. அதே மாரி முக்கியமாக சொல்லும் பொழுது, நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளிலிருந்து பெரியோர்கள் வரை எல்லோருக்கும் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களா தான் இருப்பீங்க. அதனால கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கோவில் அப்படின்னா எங்க சார் போலாம் அப்படின்னா, வீட்டிலேயே வணங்கி வழிபாடு செய்யலாம். என்ன வழிபாடுனா ஒண்ணும் கிடையாது. மகர ராசிக்காரங்க சனிக்கிழமையில நீங்கள் அம்மா வந்து வீட்ல காகத்துக்கு வந்து சமையல் செய்றாங்க. அதுலேருந்து ஒரு பிடி சாதம் எடுத்து காக்கைக்கு வைத்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் காத்திருக்கிறது. எங்க எல்லாரும் கோயில் சொல்றீங்க, எங்களுக்கு கோவில் சொல்லக்கூடாதா அப்படின்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய கால பைரவர், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய கால பைரவை சனிக்கிழமை போய் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைத்தாலே போதுமானது. தேவைப்பட்டால் ஒரு சிவப்பு வஸ்திரம் கால பைரவருக்கு சாத்தலாம். அத சாத்துனீங்கன்னா, உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். மேற்கொண்டு மகராசிக்காரர்கள் திருமலை திருப்பதிக்கு சென்றாலும் வெற்றியை கண்டிப்பாக வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சுவைக்கலாம் என்று சொல்லி மகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பராசிக்காரர்கள் ஏன் கும்பராசிக்கு இவ்வளவு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கப்படுது அப்படின்னா, இந்த கும்பம் என்பது எல்லா விஷயத்தையும் பொறுப்புகளையும் தன்னகத்தே வைத்துக்கொண்டு பல ரகசியங்களையும் வைத்துக்கொண்டு எதையும் சாதிக்க தகுந்தது. இந்த கும்பராசிக்காரர்கள்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. கும்பராசிக்காரங்கள்ட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கு நீங்க வந்து ஒரு சொல்யூஷன் தீர்வு கேட்டாலும் உடனடியா சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு தான் சொல்யூஷன் தெரியாது. மத்தவங்களுக்கு தான் சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஸோ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போய்ட்டார். இன்னும் பார்த்தீங்கன்னா, வயிற்றில சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும்.
தூங்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். கண்ணு பாதிப்பெல்லாம் சில விஷயங்கள் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி கவலையே படாதீங்க. வாழ்க்கையில் நீங்கள் பிறருக்கு எந்த அளவுக்கு உதவி செய்கிறீர்களோ, அதே அளவுக்கு உங்களுக்கு பதவிகள் வாழ்வில் தேடி வரும். அதனால் கும்பராசிக்காரர்கள் அரசியல் ரீதியாகவும், அதே மாதிரி பத்திரிகை துறையைச் சேர்ந்தவர்கள், ஊடகத்துறை அன்பர்கள், கலைத்துறையினர் எல்லா துறையிலும் இதுவரைக்கும் தங்கள் உழைப்பை அடுத்தவருக்காக செயல்படுத்தியவர்களாகத்தான் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. அதனால அவர்களுக்கு இந்த பராபவ வருடம் அந்த ஒரு சிறப்பான கைங்கரியத்திற்காக, உழைப்பிற்காக ஒரு மேம்பட்ட பதவியை, நல்ல வாழ்க்கையை தரப்போகிறது. எப்ப சார் தரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைகாசியிலிருந்து நீங்கள் வாழ்வில் உயர்வை எதிர்பார்க்கலாம். அந்த வாழ்வில் உயர்வு கிடைக்கணும், இதெல்லாம் நான் உங்களுக்கு செய்யணும்னா என்ன கோயிலுக்கு போலாம் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வர பகவான். அங்குதான் சிறப்பாக கும்பத்திற்குள்ளே உலகத்தினுடைய பிரபஞ்ச சக்திகளை வைத்து சிவபெருமான் அனுப்பி வைத்தார். அந்த கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி, தலைப்பகுதி விழுந்த இடம்தான் கும்பகோணம். அதனால் கண்டிப்பாக கும்பகோணத்திற்கு போய் ஆதி கும்பேஸ்வரரை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தரிசனங்களை செய்யும் பொழுது தடைப்பட்ட காரியங்கள்லாம் வீட்டில் நடந்துடும். என்னுடைய குழந்தைக்கு வந்து கல்யாணம் ஆச்சு, குழந்தையே பிறக்காமல் இருக்குது, நாங்கள் என்னங்க செய்யணும்? கண்டிப்பாக இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது பெரிய ஒரு நல்வாழ்வு அவங்களுக்கு கிடைத்திடும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் முக்கியமாக கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ விஜயேந்திர மடத்திற்கு செல்ல வேண்டும். 64 கலைகளிலும் தலை சிறந்தவராக விளங்கக்கூடிய விஜயேந்திரர் ராகவேந்திரருடைய பரமகுருவாக விளங்கக்கூடியவர். அந்த தலத்திற்கு வியாழக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணால் நிச்சயமாக அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைத்துவிடும். முக்கியமாக இல்லத்தில் நாங்கள் வீட்டுக்குள்ளே என்னங்க வழிபாடு பண்ணலாம் கும்பராசிக்காரர்கள் என்றால், சனிக்கிழமை தோறும் இதயபூர்வமாக சிவபெருமானை வழிபாடு செய்து, முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் செய்தாலே கும்பராசிக்காரர்களுக்கு கவலை இல்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்வாக, நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு மாறும். அதனால் கும்பராசிக்காரர்கள் வீட்டிலேயே விநாயகப் பெருமான் வழிபாடு, வீட்டில் விநாயகர் வச்சுருந்தீங்கன்னா அந்த விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் சாத்தி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த வருடம் அமோகமான வருடமாக கும்பராசிக்கு அமைந்துவிடும் என்று சொல்லி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீனராசியில் சனி பகவான் வந்து உட்காந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது என்னங்க பெரிய பலனை சொல்கிறது? ஏற்கனவே அஷ்டமஞ்சனிங்கிறாங்க, மிகப்பெரிய அளவுக்கு 7.5 சனினாங்க, நாங்களாம் படாத பாடு பட்டுட்ருக்கோம், இதில் என்ன பெருசாக எங்களுக்கு பலன் வந்துடும் நீங்கள் நினைக்கலாம். கவலையே படாதீங்க. 2 மாதம் குரு பயிற்சி உங்களுக்கு அப்படியே கையில் கொண்டு தங்கத்தை கொடுக்க போகுது. அப்படின்னா என்ன? தங்கமயமான வாய்ப்புகளை தரப்போகிறது. இன்றைக்குமே இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் ஒரு சில காலகட்டங்கள் சனி பகவான் மீனத்திற்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன படுத்துவாருன்னா பண விரயத்தை அவ்வப்போது ஏற்படுத்துவார். அதனால் என்ன பண்ணணும்? மீனராசிக்காரங்க சிக்கனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து பணம் கிடைக்கிறது கடுமையாக உழைச்சா தான், நீங்கள் 100% கஷ்டப்பட்டால் தான் நமக்கு ஒரு 40% சம்பளம் கிடைக்குது. அதனால் அந்த கிடைத்த பணத்தை சிக்கனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். அனாவசியமாக செலவுகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் நிச்சயமாக சொல்லப்போனால் நண்பர்கள் அதிகமாக வரக்கூடியவர்கள், நண்பர்களுக்காகவும் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களாகவும் உறவினர்களுக்காகவும் நிறையா உதவிகளை செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள். அதனால் இந்த மீனராசிக்காரர்கள் முதல்ல பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது உடல்நிலையில் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணு, அடி வயிற்று பகுதி, அதே மாதிரி முதுகில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த முதுகு தண்டுவடம், இதெல்லாம் பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் கிடையாதுங்க. கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் யார் யாருக்கெல்லாம் முன்னாடி இருந்ததோ அவர்கள்லாம் ஒரு தடவை வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு டாக்டர் செக்கப் எடுத்துக்கணும். அதே மாதிரி முக்கியமாக மீனராசிக்காரர்கள் வந்து உதவிகள் நிறையா செய்யறதுனால அந்த உதவிகளே சில சமயத்தில் உபத்திரவமாகவும் போய்விடும். நம்ம நல்லது செய்ய போய் ஒரு தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் கூட இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு மாதம் அப்படி இருக்கும். குரு பகவான் பயிற்சியான பிறகு மீனராசிக்காரர்கள் வெற்றி கொடி வாழ்வில் ஏற்றி விடுவார்கள். அந்த அளவுக்கு சிறப்பான காலகட்டம் காத்துட்டு இருக்குது. இந்த மீனராசிக்காரங்க எங்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னா, ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் காலதாமதம் ஆனாலும் எப்படி ஏனும் மதுரை மீனாட்சி அம்பிகையை போய் தரிசனம் செய்து விடுங்கள். என்னைக்கு போனோம்? மீனராசிக்காரர்கள் புதன்கிழமை என்று சென்று அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி எங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் ஒரு வியாழக்கிழமையில போய் தரிசனம் பண்ணலாம். மீனாட்சியை பார்த்துட்டு, சொக்கநாத சுவாமியை பார்த்துட்டு அந்த ஆலயத்தில் மனப்பூர்வமாக பிரார்த்தனை வையுங்கள். அந்த அம்பாள்கிட்ட கொடுக்கக்கூடிய குங்குமத்தை வீட்டில் வைத்து தினமும் நெற்றிக்கிட்டுக் கொள்ளுங்கள். சரி, இந்த மீனராசிக்காரர்கள் வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னா, படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா? ஏழை எளிய மாணவர்கள், அவர்களுக்கான
கல்வித்தொகையை நீங்கள் ஒரு தொகையை ஒத்துக்கலாம். என்னால முடிஞ்ச கல்வித்தொகையை நான் செய்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்குள் இருக்கக்கூடிய மனபாரங்கள் தீர்ந்துவிடும். அதுதான் இந்த வருடத்தில் உங்களுக்கு பெரிய ஒரு நல்ல காரியமாக, நல்ல ஒரு சகுனம், ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, நாங்க வந்து மதுரைக்கு போ முடியல. வேற எந்த கோயில் போலாம்? திருவரங்கம் போலாம். ஏன்னா மீன ராசியில் சுக்கிரன் உச்சம். அதனால திருவரங்கநாதனை வெள்ளிக்கிழமையில் தரிசனம் பண்ணோம். எல்லாரும் போறாங்க. இந்த பெருமாள பார்த்துட்டு மேல ஒரு கோபுரம் இருக்கும். அந்த தங்கத்தாலேயே வேயப்பட்ட கோபுரம். அதுதான் பிரணவாகார விமான கோபுரம். அதை கண்குளிர பார்க்கணும். கையில பிரயோக சக்கரத்தோடு பரபாசுதேவ பெருமாள் நின்று கொண்டிருப்பார். அந்த பெருமாள கண்குவிந்து அப்படியே சிரம் தாழ்ந்து வணங்க வேண்டும். சிரம் தாழ்ந்துட்டீங்கன்னா வாழ்க்கையில அப்புறம் நீங்க சிரம் தாழவே மாட்டீங்க. மீனராசியை இறைவன் உயர்த்தி விடுவார். சனி பகவான் அவ்வப்பொழுது அமர்ந்து கொண்டு பல்வலிய குடுப்பாரு. கண்ணுல தேவையில்லாத பிரச்சனைகள குடுப்பாரு. தலைவலிகள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதிக அளவு மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளாதீர்கள். அதற்கும் மீறி ஏதாவது சிரமங்கள் உங்களுக்கு வருது, கட்டங்கள் வருதுன்னா, நீங்க பெரிய அளவு எந்த கட்டமும் படாமல், அருகாமையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்தில் காட்சி தரக்கூடிய, வினைகளையெல்லாம் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து, அந்த பெருமானுக்கு முல்லை மலர் சாற்றி வழிபாடு செய்யுங்கள். சரி, அதற்கும் மீறி எங்களுக்கு வந்து எளிமையா நாங்க ஏதாவது செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பரங்குன்றம் சென்று வரலாம். திருப்பரங்குன்றம் போனாலும் மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வாழ்வில் ஒரு திருப்புமுனை வரும் என்று சொல்லலாம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்க வீட்டிலேயே பக்கத்துல இருக்கக்கூடிய தெய்வமா சொல்லக்கூடாதுன்னா, மீனராசிக்காரர்கள் குலதெய்வத்தை விடாமல் பற்றிக் கொள்ளுங்கள். இந்த குலதெய்வம் குடும்பத்தை மட்டுமல்ல, தலைமுறைதனையும் காப்பாற்றும். ஏன்னா, மீனராசிக்கு பொதுவா வந்து குலதெய்வ வழிபாடு வந்து சில சமயத்துல வந்து எங்களுக்கு குலதெய்வம் வந்து இந்த தெய்வம்னு தெரியல சார் அப்படின்னு பல மீனராசிக்காரங்க சொல்லுவாங்க. அதனால குலதெய்வத்தை முறைப்படுத்தி நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். பொதுவாகவே இந்த நல்ல நேரத்துல தமிழலை நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன். குலதெய்வமே எனக்கு தெரியலன்னு சொன்னால், அவர்கள் யாரை குலதெய்வமாக ஏற்கலாம் என்றால், திருமலை திருப்பதி திருவேங்கடநாதனையும், திருவேங்கடமுடியார் திருப்பதி சீனிவாச பெருமாளையும், திருச்செந்தூர் முருகப்பெருமானையும், சமயபுரத் தாயாரையும், சமயபுரத்து மாரியம்மனையும், யாரெல்லாம் குலதெய்வம் தெரியாதவர்கள் இந்த 3 தெய்வங்கள்ல, இந்த 3 தெய்வத்துல யார பிடிச்சிருக்குதோ, அவர்களை மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்து, வீட்டில் அகண்ட தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால், குலதெய்வ பலனை இந்த தெய்வங்கள் தந்துவிடும் என்பதை இந்த நல்ல நேரத்துல சொல்றேன். ஸோ மீனராசிக்காரர்கள் முடியும் பொழுதெல்லாம் குலதெய்வத்துக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அதற்கும் மீறி வேற ஏதாவது நாங்கள் வந்து செய்யலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் தெரியாமல் இருக்காங்க இல்லைங்களா? அந்த கண் தெரியாதவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி மிகப்பெரிய இறைவனுடைய அன்பை உங்கள் மீது திருப்பி அருள வைக்கும். உங்களுக்கு தேவையானதெல்லாம் குடுக்கும். அதாவது குடும்பத்த குதூகலமாகக்கூடிய விதம். நீங்க அதாவது குடும்பத் தலைவர் ஒரு மீனராசிக்காரர் அப்படின்னா, இல்லத்தரசி நல்லா இருப்பாங்க. குழந்தைகள் நல்லா இருக்கும். நீங்க மட்டும் உழைப்பு அதிகமாக இருக்கும். அலுவலகத்த நிறைய நேரம் செலவழிக்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் வந்து வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போயிட்டு வர மாரி இருக்கும். அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் சூடு அதாவது வந்து வெப்பம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நிறையா வந்து வெள்ளரிக்கா, அப்புறம் வந்து நெல்லிக்கா போன்ற விஷயங்களை எல்லாம் நிறைய சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லது. கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவாக இருக்கிறதோ, அந்த இஷ்ட தெய்வத்திற்கான வழிபாடைச் செய்து, வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்ட விட்டு இப்ப நீங்க கிளம்ப போறீங்க. அது வெளியில சாதாரணமா வந்து உங்க அலுவலகத்துக்கு போலாம், இல்ல வெளியூருக்கு போலாம். போறதுக்கு முன்னாடி கிழக்கு பார்த்து ஒரு நெய் தீபத்தை உங்கள் கரங்களால் ஏற்றி, ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு வந்தீங்கன்னா, செல்லக்கூடிய பாதை வெற்றி பாதையாக, வெற்றி பயணமாக, நிச்சயமாக இந்த பராபவ வருடம் முழுமையாக உங்களுக்கு அமைத்து தரும் என்று சொல்லி, இந்த சிறப்பான நிகழ்விலே எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கிய தமிழலை ஆன்மீகம் நிர்வாகிகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றியை சொல்லிக்கொண்டு, இந்த பராபவ வருடம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்வில் எல்லா செல்வங்களையும் தர வேண்டும். மனதில் நிம்மதி தர வேண்டும். முக்கியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து, உலகம் அமைதி பெற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல எம்பெருமானாக விளங்கக்கூடிய திருப்பதி பெருமாள் ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய சரணார விந்தங்களிலே பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். ஓம் நமோ வெங்கடேசாய்.